கர்த்தர் நல்லவர். நம்மெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்மளால இல்லை, அவரால் உட்கார்ந்துருக்கோம். அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். என்னை இல்லாமல் உங்களால் சில காரியங்கள் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் பல காரியங்கள் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று கூட செய்ய. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம நிறைய நேரம் அவர் இல்லாமலே பல காரியங்களை செஞ்சு 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 தோற்று. மன அழுத்தம் தான் மிச்சம், மன உளைச்சல் தான் மிச்சம், விரக்தி தான் மிச்சம். இந்த ஊழியத்தை மட்டும் நம்மளால செய்யவே முடியாது. வேற எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். விசேஷமா ஊழியத்தை நம்மளா செய்யவே முடியாது. அதனால அடிக்கடி அவரை பார்த்து சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நீரன்றி என்னாலே ஏதோ நான் செய்த சேர்ப்பீரே அழுவாது என்னை காத்துவக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே அழுவாது என்னை காத்துவக்காய் நிறுத்தி. சில வருஷங்களுக்கு முன்னால மும்பை பட்டணத்துக்கு ஒரு 6-7 ஊழியர்களாய் சேர்ந்து ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் திரும்பி வர்றதுக்கு முன்னால் ஒரு நாள் ரெஸ்ட் இருந்துச்சு. அன்னைக்கு ஷாப்பிங் போகலான்னு கிளம்பணும். எங்களோட ஒரு மூத்த ஊழியர் வந்திருந்தார். எல்லாரும் கிளம்பும் போது அவர் சொன்னார், நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படி சொன்னார். நான் இன்னைக்கு ரூம்ல இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நாங்கள் எல்லாரும் கிளம்பணும். ஒரு 6-7 ஊழியர்களா சரி ஷாப்பிங் போகலான்னு கிளம்பணும். நாங்கள் போறதுக்கு முன்னால அவர்கிட்ட சொன்னோம், அந்த மூத்த ஊழியர்கிட்ட சொன்னோம், பாஸ்டர் எங்களுக்காக ஜெர்மனி அனுப்புங்க, ஷாப்பிங் போகிறோம். ஜெர்மனி அவர் ஜெர்மனி. அந்த ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் மறக்கல, இனிமேலும் மறக்க மாட்டேன். அவர் ஷாப்பிங் போறதுக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கப்பா. நீங்க இல்லாம நாங்க ஷாப்பிங் கூட போக முடியாது. ஆழமான வார்த்தை. நம்ம இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுக்கிறது இல்லை. ஷாப்பிங் கூட நாங்க நீங்க இல்லாம போக முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் போறாங்க, உதவி செய்யுங்க. நம்ம பெரிய பெரிய ஊழியத்தையே அவரெல்லாம் செஞ்சிடும். ஏன்னா நம்ம திறமைசாலி. கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். நீங்க இல்லாம நான் நிறைய செஞ்சுட்டேன், என்ன பண்ணி நீங்க இல்லாமலே நான் முயற்சி பண்ணி என் வாழ்க்கையில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதான் முயற்சி சொல்லுவோம். நீரன்றி என்னாலே ஏதோ நான் செய்திட சேர்ப்பீரே அழுவாது என்னை காத்துவக்காய் நிறுத்தி. உண்மையா சொல்ல சேர்ப்பீரே அழுவாது என்னை காத்துவக்காய்
பெரிய பாவம்லாம் செய்யல, உபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, அவ்வளவு பெரிய காரன். ஆனா அதை விட பெரிய காரன் அவர் இல்லாம நம்மளா முயற்சி பண்ணி ஓடி 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 ஓடி, அதுதான் பெரிய கரை. அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கரை. இந்த காலைவெளியில கர்த்தர் அந்த இரத்தத்தினால நம்மை கழுவி அவருடைய அன்புக்குள்ள நம்மை இழுக்கும்படி விரும்புகிறார். மறுபடி கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். சொல்லுவோமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்து அல்பரபா பௌரமரா கழுவோமோம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவோமோம் திரு இரத்தத்தாலே. நீங்க இல்லாம ஒண்ணு கூட செய்ய மாட்டோம் ஆண்டவரே. எங்க கரையை நீங்க ஆண்டவரே. இன்னொரு முறை கழுவோமோம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எங்களோடு நீர் தொடர்ந்து பேசும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். அருமையான ஊழியர் சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் வேண்டாம் ஆண்டவர். உங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, ஒன் வேர்ட் ஃப்ரம் யுவர் மவுத் இஸ் எனஃப். அப்படிப்பட்ட வார்த்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் நீங்க பேசி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமா நான் போகிற ஊழியர்கள் மீட்டிங், ஊழியர்கள் கூடுகையில் எல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப என்னை சொல்ல வைக்கிறார், உணர்த்துறார். இதைத்தான் பேச வைக்கிறார், திரும்ப திரும்ப பேச வைக்கிறார். ஊழியர்கள் கூடுகைன்னு சொன்னாலே இதைத்தான் ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், என்னை எழுப்புகிறார், ஏவுகிறார். இன்னைக்கு அதைத்தான் பேச போறேன். ஆவியானவர் உங்களோடு இடைப்படும்படி விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:24. என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும். பவுலினுடைய விருப்பத்தை இங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் பேச விரும்பல. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் ஓட்டத்தை முடிக்கவும் இல்லை, என் ஓட்டத்தை முடிக்க விரும்பலை. அவர் என் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன்னு சொல்லலை, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஓட்டத்தை முடிக்கத்தான் போகிறோம், ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக முடிக்க போகிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மறுபடி சொல்கிறேன், எல்லாரும் ஓட்டத்தை முடிக்க தான் போகிறோம், ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக முடிக்க போகிறோமா? சந்தோஷமாக முடிக்கணும்னா ஆவியானவர் சொன்னார், ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கணும்னா ஓடும்போதே சந்தோஷமாக ஓடணும். நிறைய பேர் சந்தோஷத்தை இழந்துட்டோம். நிறைய பேருக்கு சந்தோஷமே இல்லை. கடமைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்லாம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
வந்து தொலைஞ்சிட்டேன். ஊழியத்துக்கு வந்து தொலைஞ்சிட்டேன், வேற வழி இல்லை, ஊழியம் செஞ்சுதான் ஆகணும். உள்ளே ஒரு ட்ரைனஸ், உள்ளே ஒரு வறட்சி. சந்தோஷமா போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யல, சந்தோஷமா கர்த்தருடைய ஆராதனை நடத்தல, சந்தோஷமா பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் உள்ள ஒரு ஊற்ற வச்சார், அந்த ஊற்று எங்கேயோ வற்றி போய்விட்டது. ஊற்றிலிருந்து பிறப்பதுதான் ஊழியம். உள்ள ஒரு ஊற்ற வச்சாரே, அந்த ஊற்றிலிருந்து பிறப்பதுதான் பிரசங்கம், அந்த ஊற்றிலிருந்து பிறப்பதுதான் ஆராதனை, அந்த ஊற்றிலிருந்து பிறப்பதுதான் தீர்க்க தரிசனம். ஆரம்ப காலத்தில் ஊறிக்கொண்டிருந்த அந்த ஊற்று எங்கேயோ தடைபட்டு விட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஊற்று மங்கிடுச்சு, ஊற்று போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை குடிக்கிறவன் உள்ளத்திலிருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்று உண்டாயிருக்கும். இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளும் கர்த்தர் அந்த ஊற்றை வைத்திருக்கிறார். ஆனா எங்கேயோ அந்த ஊற்றை மிஸ் பண்ணிட்டோம். ஊற்றிலிருந்து வரல, கடமைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மத வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். உள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போய் ஜனங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கல. ஒரு ரொட்டீன் லைஃபா, ஒரு ரொட்டீன் மினிஸ்ட்ரியா, ஒரு ரொட்டீன் ஆராதனையாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. உள்ள மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட எழுப்புனாங்க, எந்திரிங்க சர்ச்சுக்கு போகணும், எந்திரிங்க. அவர் சொன்னார், நான் வரல இன்னைக்கு சர்ச்சுக்கு, நீ போயிட்டு வா. நான் வரல. மனைவி சொன்னாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, கட்டாயம் போகணும், எந்திரிங்க சர்ச்சுக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும். அவர் சொன்னார், வர முடியாது, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரல, நீ போயிட்டு வா. அவங்களும் விட மாட்டேங்கிறாங்க, நீங்க வந்துதான் ஆகணும், எந்திரிங்க. இவர் சொன்னார், நான் வரமாட்டேன். அவங்க கேட்டாங்க, ஏன் வரலன்றீங்க, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? சொன்னார், அந்த சர்ச்சில் யாருமே என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பே கிடையாது, என்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்க. இப்படியே ஒரு 10-15 காரணம் சொன்னார். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, வந்துதான் ஆகணும், எந்திரிங்க, கட்டாயம் நீங்க வரணும், எந்திரிங்க. இவர் சொன்னாரு, நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்றதுக்கு 15 காரணம் சொல்லிட்டேன்ல, இத்தனைக்கு பிறகும் திரும்ப என்னைய வா வா வான்னு கட்டாயப்படுத்துறையே, நான் கண்டிப்பா வரணுன்றதுக்கு 2 காரணம் சொல்லு, நான் வரேன், 2 காரணம் சொல்லு, நான் வரேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, 2 காரணம் இல்லைங்க, ஒரே காரணம் சொல்றேன், நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும், ஏன்னா நீங்க தான் பாஸ்டர். நீங்க தான் பாஸ்டர், நீங்க தான் வந்து சபையை என்ன செய்யணும். நிறைய பேருடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். There is no joy. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வேண்டிய எசேக்கியேலே உலர்ந்து போய்விட்டான்.
எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? உலர்ந்த எலும்பை இந்த உலகத்தில் யாருமே யோசிக்காமல் இருந்தாலும் என் தேவன் அதை யோசிக்கிறவராயிருக்கிறார். அந்த உலர்ந்த எலும்பை மறுபடியும் உயிர்ப்பிக்க இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உள்ளத்திலே உலர்ந்து போய் நொறுங்கி போய் வறண்டு போய் இருக்கிற அந்த வறட்சியை எல்லாம் என் தேவனால் மாற்ற முடியும். என் தேவன் மறுபடி உயிர்ப்பிக்க முடியும். என் தேவன் மறுபடியும் எழுப்ப முடியும். உங்களை மறுபடியும் பயன்படுத்த முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஊற்று, வற்றி போயிருக்கிற அந்த ஊற்றை மறுபடியும் கர்த்தர் எடுத்து அந்த ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீரை ஊற வைக்க முடியும். இன்றைக்கு அந்த ஆவியானவர் அதற்காகவே என்னை அனுப்பி இருக்கிறார். அதற்காகவே உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனா நின்று சொல்றேன், உங்களுக்குள்ளே அடைபட்டிருக்கிற அந்த நீரூற்றுகளை மறுபடியும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நிரப்பி திருப்பி எடுத்து, அருமையானவர்களே, அந்த ஊற்றை தோண்டி மறுபடியும் உங்களுக்குள் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு போக கர்த்தர் இன்றைக்கு வைக்க முடியும். இன்றைக்கு அதை செய்ய முடியும். அதற்காகவே ஆவியானவர் இந்த கொடுகையை வைத்திருக்கிறார். யார் நினைச்சு பாப்பா, இது நேத்து முந்தின நாள் மரிச்ச பிணம் அல்ல, இது வெகு காலத்துக்கு முன்பு மரித்து போன எலும்புகள். அந்த எலும்புகள் இந்த உலகத்தில் யார் நினைச்சு பாப்பா? யார் அதை பற்றி நினைப்பா? எவரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் என் தேவன் நினைத்து பார்க்கிறார். என் தேவன் நினைத்து பார்க்கிறார். உங்களை நினைத்து பார்க்கிறார். உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ள இருக்கிற அந்த ஊற்றுகளை மறுபடியும் கர்த்தர் திறக்க விரும்புகிறார். என்ன பிரச்சனை தெரியுமா? ஊற்றிலிருந்து ஊழியம் பிறக்காததுனால ஊழியத்தை எதிலிருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா? மூளையிலிருந்து. மூளையிலிருந்து மூளையிலிருந்து ஊழியம் செய்யும்போது கண்டிப்பா சக்சஸ் இருக்காது. ஊழியத்தை மூளையிலிருந்து செய்ய முடியாது. சக்சஸ் ஊழியத்தில் இல்லைன்னா கண்டிப்பா என்ன உண்டாகும் தெரியுமா? விரக்தி உண்டாகும். விரக்தி உண்டானா என்ன உண்டாகும் தெரியுமா? கோபம் உண்டாகும். கோபத்தை யார்கிட்ட காமிப்போம் தெரியுமா? சொல்லுங்க. கரெக்டா ஐயா, கரெக்டா சார். நம்ம கோபத்தை காமிக்கிறதுக்குன்னே ஒரு அப்பாவி ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கு. நம்மளை கட்டினதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலாபலன் அது ஒன்று தான். வேற யாருக்கிட்டையும் நம்ம காமிக்க முடியாது. யாருக்கிட்ட தான் காமிப்போம்? உலகத்திலேயே அதிகமாக கோபப்படுற கூட்டம் ஊழியக்காரர் கூட்டம் தானா. அதுவும் பெந்தைக்கோஸ்தே ஊழியர்களாம். ஒரு புள்ளி விபரம் சொல்லுகிறது. ஒரு நாள் ஆதியாம புஸ்தகத்தை வாசித்துட்டு இருந்தேன். சும்மா நான் வாசித்துட்டு இருந்தேன். ஆதியாமத்தை வாசித்துட்டு இருந்தேன். ஆதியாமத்தை வாசிக்கும்போது அதில் இந்த ஊற்றை பற்றி திரும்ப திரும்ப வரும். துறவு 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 துறவுன்னு நிறைய இடத்துல வரும். அப்படி வாசித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பேசேஜ் ஆதியாம 26ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஈசாக்கின் வேலைக்காரர் போய் துறவை தோன்றுறாங்க. துறவை தோன்றின உடனே கேராரின் வேலைக்காரர் வந்து என்ன பண்ணுறாங்க? அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணோடனே இவங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? போயிடுறாங்க. அடுத்து ஒரு இடத்துல தோன்றாங்க. அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க?
வாக்குவாதம் பண்ணுறாங்க, அதையும் விட்டுட்டு போயிடுறாங்க. மூணாவது ஒரு அது ஏசேக்கு சித்னா, அடுத்து மூணாவது இடத்துக்கு போகிறாங்க, அங்கே தோன்றாங்க. அங்கேயும் அந்த வேர்டு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த இடத்துல தோன்றும் போது வாக்குவாதம் பண்ணவில்லை. அதுதான் என்னது? ரெஹோபோத். இதை வாஸ்தோன்னே பளிச்சுன்னு ஆவியானவர் அந்த பேசேஜை வாஸ்தோன்னே பளிச்சுன்னு சொன்னார், உள்ள உணர்த்தினார். உனக்குள் இருக்கிற ஊற்றுக்கும் வாக்குவாதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. நடுங்கிட்டேன். ஊற்றுக்கும் வாக்குவாதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஆவியானவர் சொன்னாரு, வாக்குவாதம் பண்ணி 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 பண்ணியே நிறைய பேர் ஊற்ற காலி பண்ணிட்டாங்க. வாக்குவாதம் பண்ணியே. வாக்குவாதமும் யாரோட? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேலைக்காரரோட இல்ல. அதுக்குன்னே தானே வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு. எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் 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 வாக்குவாதம். மனைவியோட வாக்குவாதம் வாக்குவாதம் பண்ணி பண்ணியே ஊற்ற காலி பண்ணிட்டாங்க. ஊற்று போயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. உங்க மனைவியோட வாக்குவாதம் பண்ணி மனைவி கிட்ட ஜெயிக்கிறது முக்கியமா, ஊற்ற காப்பாற்றுறது முக்கியமா? கொஞ்சம் நல்லா உணர்ந்து. என்னங்கய்யா? வீட்டை காப்பாத்துங்க. வீட்டை நம்ம ஊற்ற காப்பாத்துனா வீட்டை காப்பாத்திருவீங்க. ஆனா அந்த வாக்குவாதத்தில் நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும், விடப்படாது விடப்படாது விடப்படாது. மனைவி ஜெயிச்சுட்டு போகட்டுங்க, விட்டுருங்க விட்டுருங்க. அவங்ககிட்ட ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, உங்க ஊற்று முக்கியம். ஊற்று முக்கியம். நான் பர்சனலாக சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு தெரிந்த பலர் இந்த வாக்குவாதம் பண்ணி பண்ணியே கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, கர்த்தர் கொடுத்த வரங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. பாஸ்டர், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, வார்த்தையில் என்னை யாரும் ஜெயிச்சிடக்கூடாது, என் கூட பேசி யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சிட்டு போட்டோம். ஆயிரங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்றை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த ஊற்றை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த ஊற்றிலிருந்து தான் பிரசங்கம் பிறக்க வேண்டும், அந்த ஊற்றிலிருந்து தான் பாட்டு பிறக்க வேண்டும், அந்த ஊற்றிலிருந்து தான் ஆராதனை பிறக்க வேண்டும், அந்த ஊற்றிலிருந்து தான் தீர்க்க தரிசனம் பிறக்கணும், பிறக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊற்றுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, அந்த நீர் ஊற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ட்ரையா இருக்கிற அந்த ஊற்றை கர்த்தர் இன்றைக்கு மறுபடியுமாய் அந்த ஊற்றை திறக்க விரும்புகிறார். கர்த்தர் திறக்க விரும்புகிறார். கர்த்தர் திறக்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த ஊற்று திறக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு போவீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையே ஊற்றிலிருந்து பிறக்கிற ஜீவ தண்ணீரை உங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்க விசுவாசிகள் பருகுவார்கள். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற எசேக்கியல்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். எசேக்கியலே உலர்ந்து போனா எங்க போறது? ரொம்ப நாளைக்கு நம்ம நடிக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு சந்தோஷம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, எவ்வளவு நாளைக்கு நம்ம ஊழியம் செய்யறது? ஊற்று உள்ளே போயிடுச்சு, அதனால மகிழ்ச்சி போயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டோம், டயக்னோசிஸ் பண்ணியாச்சு. இப்போ பிரச்சனைக்கு என்ன வேணும்? பரிகாரம் வேணும், கியூர் வேணும். ஒரு பிரச்சனைக்கு பரிகாரத்தை பார்க்கணும்னா அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு
நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம் தெரியுமா? ஏன் மருந்து கண்டுபிடிக்கப்படலன்னு தெரியுமா? இல்லை, ஒய், ஏன் அந்த பரிகாரம் கண்டுபிடிக்கப்படலை? நீங்களும் பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம். அந்த வியாதி எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. வியாதி வருவதற்கான காரணம் காஸ் கண்டுபிடிக்கப்பட முடியாததுனால கியூர் கண்டுபிடிக்கப்படல. அப்ப கியூரே எங்க இருக்குது? காசுல தான் இருக்கு. காரணம் அங்க அதை பிடிக்கணும். இப்போ சில காரணங்களை இயேசு சொன்னதிலிருந்து சில காரணங்களை வேகமா நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். வேகமா சொல்ல போறேன். அந்த காரணத்துக்குள்ளேயே தான் என்ன இருக்குது? பரிகாரம் இருக்கிறது. வேகமா பார்க்கலாமா? ரொம்ப வேகமா பார்க்க போறோம். எடுத்து வாசிப்போம் சீக்கிரமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல போதும், உலர்ந்து போவான். அதான் நம்ம சப்ஜெக்ட். அநேகர் உலர்ந்து போயிட்டாங்க. வெளியே தெரியல, வெளியே தெரியாது. வெளியே ஸ்தோத்திரம் இருக்கும், வெளியே பாட்டு இருக்கும், வெளியே ஆராதனை இருக்கும், வெளியே சிரிப்பு இருக்கும். ஆனா உள்ள உலர்ந்து போயிடுச்சு. உலர்ந்து போயிருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். சம்திங் இஸ் ராங் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எப்படி அதை என்ன பண்றது, ஏது பண்றது? ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் என் ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை? ஏன் என் ஊழியம் வளர மாட்டேங்குது? ஏன் என் மூலமா ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? ஆரம்ப நாட்கள்ல ஜெபிக்கணும்னு முழங்கால் போட்டா பல மணி நேரம் ஜெபம் பண்ணனே. இப்ப 10 நிமிஷம் ஜெபிக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு காலத்துல ஒரு வசனத்தை வாசித்தா அந்த ஒரு வசனத்துல இருந்து 10 வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப 10 அதிகாரம் வாசித்தாலும் ட்ரையா இருக்குதே, ஒண்ணுமே வர மாட்டேங்குதே. ஒரு காலத்துல ஆராதனை நடத்துறதுக்கு எழும்பி நின்னா என் உள்ளத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே பொங்கி பொங்கி வருமே. இப்ப ஒரு வார்த்தையும் வர மாட்டேங்குதே. தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடியலையே. என்ன நடந்தது? ஆவிக்குரிய வறட்சி, spiritual dryness. இந்த காலைவெளியிலே கர்த்தர் அந்த வறட்சியை நீக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறார். வனாந்திரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் என் தேவன். வனாந்திரங்களை வயல்வெளியாய் மாற்றும்படியாகவே இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைக்கு உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. இந்த வார்த்தைக்கு உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைக்கு நேரம் உங்கள் இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பை நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு அப்படி வார்த்தையை கேட்க கேட்க ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்கள். ஆவியானவர், நான் அவருடைய ஊழியக்காரனா நின்று சொல்கிறேன், நிச்சயமாய் வயல்வெளியாய் மாற்றுவார். வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றுவார். அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். இந்த 15 அதிகாரத்திலிருந்து தான் கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். 5வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. 5வது வசனம். ஒருவன் என்னிலும் ரைட். இந்த 15 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா கனி கொடுக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்றாரு, நிலைத்திருக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல கூட நல்ல கவனிங்க, கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை.
நல்லா கவனிங்க, என்ன சொல்லவே இல்லை, கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். நிலைத்திருந்தால் கனி கொடுப்பது என்பது அதனுடைய அவுட்கம், அதனுடைய ரிசல்ட். விளங்குற மாதிரி சொல்றேன். கனி கொடுக்கிறது என்பது ஊழியம், நிலைத்திருக்கிறது என்பது உறவு. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல, இப்ப கவனிங்க, ஏன் உலர்ந்து போச்சுன்றதுக்கு முதல் காரணத்தை ஆவியானவர் சொல்ல விரும்புறார். ஏன் வறண்டு போச்சுன்றதுக்கான காரணத்தை கர்த்தர் நமக்கு சொல்லும்படி விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? உறவை காட்டிலும் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். தேவனோடு உள்ள உறவை காட்டிலும், தேவனோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவை காட்டிலும் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். சீரியஸ். உறவினால் உண்டாகிற திருப்தியை விட ஊழியத்தினால் உண்டாகிற திருப்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். உறவுக்கு நாம் செலவழிக்கிற நேரத்தை விட ஊழியத்துக்கு நாம் செலவழிக்கிற நேரம் அதிகமாகிவிட்டது. நம்மளை அறியாம எப்படியோ இந்த வலைக்குள்ள விழுந்துட்டோம். நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டோம். நான் ஊழியம் தானே செய்கிறேன், ஊழியமும் நல்லா தானே நடக்குது. ஊழியம் நல்லா தான் நடக்கும், உள்ள வறண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஊற வைப்பது ஊழியம் அல்ல, ஊற வைப்பது அவரோடு உள்ள உறவு. ஊற வைப்பது நம்முடைய திறமையான பிரசங்கம் அல்ல, ஊற வைப்பது அவரோடு தனிப்பட்ட விதத்தில் நாம் செலவழிக்கிற நேரம். சிந்திச்சு பாருங்க, நம்ம ஊழியத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை நம்ம உறவுக்கு செலவழிக்கிறது இல்லாம போயிடுச்சு. We don't give time to our God. உறவிலிருந்து பிறக்கிறதாங்க ஊழியம். உறவிலிருந்து பிறப்பதுதான் என்னது? ஊழியம். உறவு இல்லைன்னா ஊழியம் இல்லைன்னு விட்டுருங்க. யார் கேட்டா உங்களை? யார் உங்களை இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில உறவு இல்லாம ஊழியம் 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 ஊழியம்னு ஓடி உள்ள ட்ரை ஆயிடுச்சு, உள்ள ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன? ஊழியத்துக்கு பிளான் பண்ணீங்களே, ஊழியத்துக்கு அஜெண்டா போட்டீங்களே, உங்க பிளானர்ல ஊழியத்துக்கு இந்த திங்கட்கிழமை எங்க போகணும், செவ்வாய்க்கிழமை எங்க போகணும், புதன்கிழமை எங்க போகணும், இப்படிலாம் பிளான் பண்ணோமே, உறவுக்கு பிளான் பண்ணீங்களா? உறவுக்கு திட்டமிட்டீங்களா? உறவு இல்லைன்னா ஊழியம் இல்லை பாஸ்டர். Forget it. ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. மரம் கனி கொடுக்கணும்னா அந்த மரம் என்ன செய்யணும்? நான் மறுபடியும் நல்ல கேள்வியை கவனிச்சு பதில் சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை கேட்குறேன். மரம் கனி கொடுக்கணும்னா மரம் என்ன செய்யணும்? கரெக்டாக சொன்னார் ஒருத்தர்.
மரம் என்ன செய்யணும்னா, மரம் ஒன்றுமே செய்ய வேணாம். மரம் பூமியோட ஒட்டி இருந்தால் போதும். மரம் வேறு விடுவதற்கான, வளருவதற்கான எல்லாத்தையும் அந்த பூமி பார்த்துக்கிடும், மண்ணு பார்த்துக்கிடும். பூமியோட ஒட்டி இருக்கணும். அதை பூமியோட ஒட்டி இருக்காம மரத்தை வெட்டிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? முடிஞ்சது, ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. ஏன் மரம் பூமியோட ஒட்டி இருந்தா தான் கனி கொடுக்க முடியும், மரம் பூமியோட ஒட்டி இருந்தா தான் வளர முடியும்? காரணம் என்ன? Why? பிப்ளிக்கலா ஒரு ஆன்சர் சொல்லட்டுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மரத்தை படைத்த பொழுது, கர்த்தர் மரத்தை படைத்த பொழுது மரத்தை பார்த்து பேசல, பூமியை பார்த்து பேசினார். பூமியானது விருட்சங்களை முளைப்பிக்க கடவது. மரத்தை படைக்கிறதுக்கு பூமியை பார்த்து பேசினதுனால மரத்துக்கு பூமி தான் சோர்ஸ். பூமி இல்லாம அதுபோல மீன் நீந்தணும்னா எதுக்குள்ள இருந்தா தான் நீந்த முடியும்? ஏன்? கர்த்தர் மீனை படைக்கும் பொழுது மீனை பார்த்து பேசல, தண்ணியை பார்த்து பேசினார். ஆகவே மீனுக்கு தண்ணி தான் சோர்ஸ். மீன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறணும்னா அது தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். கரையில போய் அடிய நீந்த போறேன் அப்படின்னா அரை மணி நேரத்தில் சாவாய், 1 மணி நேரத்தில் கருவாடாவாய். அநேக ஆவிக்குரிய கருவாடுகள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது, தண்ணிக்குள்ள இல்லை. இப்ப கவனிங்க, மரத்தை படைக்கும் பொழுது பூமியை பார்த்து பேசினார். அதனால மரத்துக்கு பூமி ஆதாரம். மீனை படைக்கும் பொழுது தண்ணியை பார்த்து பேசினார். அதனால மீனுக்கு தண்ணீர் ஆதாரம். பூமி இல்லைன்னா மரம் இல்லை, தண்ணி இல்லைன்னா. இப்ப மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் எதை பார்த்து பேசினார்? வெரி குட். மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் தன்னை பார்த்து பேசினார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பூமி இல்லைன்னா மரம் இல்லை, தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை, தேவன் இல்லைன்னா மனுஷன் இல்லை. பாஸ்டர், பூமியோட ஒட்டியே இருக்கணும், தண்ணியோட ஒட்டியே இருக்கணும். மரம் பூமியை பார்த்து சொல்லணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மீன் தண்ணியை பார்த்து சொல்லணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஏக்கமை. நீங்களும் நானும் அவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும்,
வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, மாசத்துக்கு ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லணும், மத்தியானம் சொல்லணும், நைட்டு சொல்லணும், ஒவ்வொரு நேரமும் சொல்லணும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உறவை விட்டுட்டு ஊழியம் ஊழியம் ஊழியன்னு ஓடி உள்ளே வற்றி விட்டது. இன்னைக்கு மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு திரும்ப உங்களை கர்த்தர் தம்முடைய பக்கமாய் அழைக்கிறார். 12 சீஷர்களை அவர் அழைத்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியும், மூளையில தெரியும், உள்ள போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்களை அழைத்து எதுக்காக அழைத்தார்? நம்பர் ஒன். அதுக்கப்புறம் தான் மற்றது. பிரசங்கம், பிசாசை துரத்துறது, வியாதிகளை சுகமாக்குறது எல்லாம் பின்னால. முதலாவது கர்த்தர் தம்மோடு இருக்கவும். இருக்கலையே கர்த்தர் சொல்றாரு, போனது போகட்டும், கடந்த காலம் போகட்டும், மறுபடி நான் உன்னோட பேசுறேன். உன்னை நேசிக்கிறபடினால் நான் பேசுறேன், உன்னை அன்பு செலுத்துறபடினால் நான் பேசுறேன். திரும்ப உன்னை என் சமூகத்துக்குள்ள அழைக்கிறேன், என் பிரசனத்துக்குள்ள அழைக்கிறேன். நீ அதிக நேரம் உன் ஊழியத்தின் நேரத்தை விட உறவின் நேரம் அதிகமாக இருக்கட்டும். அதற்கு பிளான் பண்ணும்படி கர்த்தர் அழைக்கிறார், அதற்கு திட்டமிடும்படி கர்த்தர் அழைக்கிறார். நான் சொல்றேன், உலர்ந்து போயிருக்கிற ஊற்றுகளை கர்த்தர் மறுபடி திரும்ப உயிர்ப்பித்து உங்களை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க சர்ச்சில் ஜீவன் புரண்டு ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் மனதில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்களுடைய மனதில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்குள்ளிருந்து வருகிற ஜீவ தண்ணீர்னால தான் அதை செய்ய முடியும். வருஷக்கணக்காக நம்ம சர்ச்சுக்கு வந்தும் சில ஆள் மனம் திரும்பாம இருக்கிறான் தெரியுமா? வருஷக்கணக்காக நம்ம சர்ச்சுக்கு வந்தோம், சின்ன பிள்ளையில இருந்து வந்தோம், இன்னும் மனம் திரும்பாத வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பிரசங்கம் பண்ணிட்டோம், எத்தனை ஆலோசனை கொடுத்துட்டோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை மனம் திரும்ப வைக்கிறது உன் பிரசங்கம் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஊற்றுனாலதான் அதை செய்ய முடியும். ஊற்றினால்தான் அதை செய்ய முடியும். ஊற்று புரண்டு போனாதான் அந்த மனுஷனை மனம் திரும்ப வைக்க முடியும், அந்த ஆளை மனம் திரும்ப வைக்க முடியும், அந்த மக்களை திருத்த முடியும். நம்ம டென்ஷன் ஆகிறதுனால நடக்காது, நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுனால நடக்க போறதில்லை. இது அவர் செய்கிற வேலை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியம் செஞ்சுக்கிட்டே உறவு இல்லாமலும் இருக்கலாம், உறவே இல்லாமல் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தன் அப்படி இருந்தான் பைபிளில், மூத்த குமாரன். ஊழியம் செஞ்சானா? செஞ்சான். கற்பனை ஒன்றும் மீறாம இருந்தானா? இருந்தான். ஆனா அந்த அதிகாரத்தை, லூக்கா 15 அதிகாரத்தில் மூத்த குமாரனை பற்றி வாசித்தீங்கன்னா, அவன் ஒரு தடவை கூட அப்பான்னு கூப்பிடவே இல்லை. வீட்டில் போய் வேணா வாசித்து பாருங்க. அப்பா அவனையும் மகனேன்னு கூப்பிட்டார், அவனையும் கூப்பிட்டார். ஆனா இவன் அவர் அப்பானே என்ன செய்யல. இதோ இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்தும் எனக்கு ஒரு சைக்கிள் கூட கொடுக்கவில்லையே. இந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சு எனக்கு என்ன கிடைச்சது, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தார், இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல ஒரு ஓரத்துல எங்கேயாவது லேசா உதிச்சா கூட உறவுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்.
உறவுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உறவுக்குள்ள வாங்க. நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஏழாவது வசனம், சீக்கிரம் போவோம். ஏழாவது வசனம். மறுபடி வாசிப்போம். எண்ணில் நிலைத்திருங்கள் என்றார். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றாரு, என் வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரீசன் நம்பர் 2 கவனிங்க. உலர்ந்து போனதுக்கு ரீசனை கர்த்தர் பேசுறார். நம்பர் 2 என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை நிரப்புறதுக்கு பதிலா மனுஷனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை நிரப்பிடுச்சு. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவர் அப்படி பேசிட்டார், இவர் இப்படி பேசிட்டார், அவர் அப்படி காயப்படுத்திட்டார், இவர் இப்படி காயப்படுத்திட்டார். இரவும் பகலும் இரவும் பகலும் மனுஷ வார்த்தையை நினைச்சு 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 அது அந்த அப்படி காயப்படுத்திட்டாங்க, இப்படி காயப்படாதவங்க இந்த கட்டடத்துக்குள்ள யார் இருக்கிறது? காயப்படாதவங்க சென்னைக்குள்ள யார் இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு கட்டாயம் என்ன உண்டு? காயம் உண்டு. நம்மளை காயப்படுத்துறதுக்குனே கிருபை பெற்று அபிஷேகம் பெற்று அழைப்பு பெற்று நம்மளை சுத்தி ஆள் இருக்கு. பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து 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 உள்ள வச்சு வச்சு யோசித்து 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 ஊற்ற காலி பண்ணிட்டோம். ஊற்று வறண்டு போச்சு. பேசுவோர் பேசட்டும், போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். ஏன் ஊற்றின் மேல நான் கவனம் செலுத்த போறேன்? எனக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் மேல் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சென்னையில் இருக்கிற அத்தனை பேருடைய இலை உதிர்ந்தாலும் உங்க இலை உதிராது பாஸ்டர், உங்க இலை உதிராது சிஸ்டர், உங்க இலை உதிராது பிரதர், உங்க இலையை உதிர வைக்க மாட்டா. நம்முடைய வேலை என்னன்னா உட்கார்ந்து இரவும் பகலும் இந்த வார்த்தையை எடுத்து நம்ம மனதில் நிரப்பி இருதயத்தில் நிரப்பி உள்ளத்தில் நிரப்பி, யார் என்ன வேணாலும் பேசட்டும், யார் என்ன வேணாலும் தூற்றட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் என் இருதயத்தை அவருடைய வார்த்தையினால நிரப்ப போறேன். போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் தேவனுடைய வார்த்தையினால் என் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்க போகிறேன். நிரப்பி பாருங்க, ஊற்று பொங்குதா இல்லையான்னு பாருங்க. உங்க வாயை திறந்தா போதும் உள்ள இருந்து ஊற்று அப்படி பீறிட்டு கொண்டு வரும். ஏன்னா உள்ளமெல்லாம் எதனால நிரம்பி இருக்கிறது? அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு அவங்க பேசுனது, இவங்க பேசுனது, அந்த வார்த்தை, இந்த வார்த்தை, மனுஷ வார்த்தை, விசுவாசியின் வார்த்தை, மனைவியின் வார்த்தை, கணவனுடைய வார்த்தை, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. இதுலயே காலத்தை ஓட்டிட்டோம். இதிலேயே காலத்தை ஓட்டியாச்சு. தேவனுடைய இன்னையிலிருந்து தீர்மானம் எடுங்க. I am going to spend my time with the word of God. பிரசங்கத்துக்காக பைபிள் படிக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் பிரசங்கத்துக்காகவே சனிக்கிழமை சாயங்காலம் பைபிளை திறந்து ஒத்த வாக்கிய அகராதி எடுத்து காணாவிலையும் சாணாவிலையும் பார்த்து ஊற்று இல்லை, ஊற்று ட்ரை ஆயிடுச்சு.
காலையிலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு இடைப்படும்படி விரும்புகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அவங்க பேசாமல் இருந்தால் நான் எதுக்கு பாஸ்டர், நான் அப்படி இருக்க போகிறேன். அவங்க யாருமே உங்களை பேசக்கூடாது, யாருமே உங்களை காயப்படுத்தக்கூடாது, யாருமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்படி ஒரே ஒரு இடம் இருக்கு. ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்கு போனா யாரும் உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. சிலர் அதனால தான் பாஸ்டர் நானும் சீக்கிரம் போயிடலான்னு பார்க்குறேன். நீங்கள் இப்போதைக்கு அவசரமாக அங்கே தேவையே இல்லையா? நம்ம யாரும் இப்போதைக்கு அவசரமாக அங்கே தேவையே இல்லையாம். சற்று முன் வந்த SMS செய்தி எல்லாம் நல்லா இருக்குதா? அங்கே நம்ம போய் அங்கே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லையாம். இப்போதைக்கு நம்ம பரலோகத்துக்கு தேவையே இல்லையாம். ஆனால் சென்னை பட்டணத்துக்கு நீங்கள் தேவை, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவை, இந்திய தேசத்துக்கு நீங்கள் தேவை, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நீங்கள் தேவை, நான் தேவை, இந்த உலகத்துக்கு தேவை. இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதன் மத்தியில் கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஊற்று வற்றவே வற்றாது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். வற்றவே வற்றாது. வார்த்தையோட நேரம் செலவழிச்சுக்கிட்டே இருங்க. மனிதனுடைய இந்த காயப்படுத்துகிற வார்த்தை மாத்திரம் இல்லை, நல்ல வார்த்தைகள், பாராட்டுகிற வார்த்தைகளுக்கும் ஒரு இடத்தை கொடுத்துருங்க. அதையும் ரொம்ப எடுத்துக்கிறாதீங்க. நம்மளை ஒருத்தர் வந்து ஐயா உங்கள் பிரசங்கம் சூப்பர்னா 10 நாள் எந்திரிக்க மாட்டோம். அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் மனுஷன் வார்த்தை தானே. நல்லா இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பயன்படுத்தினதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், நான் அடுத்து இங்கே போக போகிறேன், என் மனசுக்குள்ளே இதை கொடுங்க போக போகிறேன், என் இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தையை கொண்டு போக போகிறேன், இந்த வார்த்தையினால் என் உள்ளத்தை நிரப்ப போகிறேன். ப்ராக்டிக்கலாக செய்யுங்கன்றேன். ப்ராக்டிக்கலாக உட்காருங்க, நேரத்தை எடுங்க. 1 மணி நேரமாவது உட்காந்து வேதத்தை மட்டும் வாசித்துக்கிட்டே இருங்க. ஆமேன். நம்ம எல்லாரும் ஃபுல் டைம் தானே. நமக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் 1 மணி நேரம் ஒதுக்க முடியுமா வார்த்தைக்காக? என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கட்டும். அது உள்ள நிலைத்திருக்க நீங்க பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் வார்த்தை உள்ள வந்துடும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ ஆட்டோமேட்டிக்காக உங்க உள்ளத்தை பாதிக்க ஆரம்பிக்கும், உங்க இருதயத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். அது உள்ள வந்து பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஊற்று டவுன் ஆகிட்டே இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போக போக டவுன் ஆகிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போக போக கிருபைக்கு மேல் கிருபை, பலத்துக்கு மேல் பலன், மகிமைக்கு மேல் மகிமை. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பிரகாசிக்கிறத விட நாளைக்கு நீங்கள் அதிகமாக பிரகாசிக்கணும். நாளை கழிச்சு இன்னும் அதிகமாக பிரகாசிக்கணும். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கணும். நாளுக்கு நாள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும்.
நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும். நம்பர் 3, 9வது வசனம். மூணாவது எண் என்னது? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஊற்று வற்றினதுக்கு காரணம், உலர்ந்து போனதுக்கு காரணம், வறண்டு போனதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல தேவனுடைய அன்புக்கு கொடுக்கிற இடத்தை மனிதர்களுடைய அன்புக்கு கொடுத்துட்டோம். மற்றவர்களுடைய அன்புக்கு கொடுத்துட்டோம். கவனிக்க, ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். பொதுவா இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிறதுக்கே ஆள் இல்லையா? உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லையா? உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார், உங்க மேல அன்பு செலுத்த ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு கீழே வாங்க. இது 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 ஒரு லெவல். ஆனா இயேசு இங்க சீஷனிடத்துல சொல்லும்போது இந்த லெவல்ல சொன்னார்னு நான் நினைக்கல. இந்த தளத்துல நின்னு ஆண்டவர் சொன்னார்னு நான் நினைக்கல. சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. உங்க மூலமா அற்புதம் நடக்க போகிறது. உங்க மூலமா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். வியாதிகள் சுகமாக போகிறது. பிசாசுகளை துரத்த போறீங்க. பலத்த கிரியைகள் உங்க மூலமா நடக்க போகுது. அப்படி நடக்கும்போது, அப்படி அற்புதம் நடக்கும்போது, வியாதிகள் சுகமாகும் போது ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் உங்களை நேசிக்கிறதுக்கும் உங்களை மதிக்கிறதற்கும் ஆயிரக்கணக்கில் எழும்புவார்கள். அப்படி எத்தனை ஆயிரம் எழும்பினாலும் நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இது யாரும் இல்லாததுனால இல்ல, நம்மள அன்பு செலுத்த ஆள் இல்லாததுனால இல்ல. நம்மள அன்பு செலுத்துறதுக்கு நம்ம சபையில 100 பேர் இருக்கிறான், 1000 பேர் இருக்கிறான், 1,00,000 பேர் இருக்கிறான். எல்லாரும் இருக்கட்டும், அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆனா நான் நிலைத்திருக்க போகிறது எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த என் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே தான் என் வாழ்க்கையில நிலைத்திருப்பேன். அந்த அன்பு என் உள்ளத்தை நிரப்புறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை எடுப்பேன். நம்மளே குட் ஃப்ரைடே ஆனாதான் சிலுவையை பத்தி நினைக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை வந்தாதான் கல்வாரியை பத்தி நினைக்கிறோம். அதனாலதான் ஊற்று வற்றிடுச்சு பாஸ்டர், அதனாலதான் வறண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்கு முன்னால போய் நின்று நீங்க சொல்லுங்க, உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா மாறாதையா. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் இடத்துல சொல்லுகிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சிலர், ஆண்டவர் உண்மையிலேயே என் மேல அன்பா இருக்கிறாரா, உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரா என்ற சந்தேகத்தோடு சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரான்ற அந்த சந்தேகம் உங்களுக்குள்ள பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் இருக்கிறது. அன்பில் நீங்க சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால தான் அந்த அன்பின் உறவு உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது.
அன்புல சந்தேகப்படுற உங்களிடத்தில் இதை சொல்லும்படி தான் மதுரையிலிருந்து என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அந்த சந்தேகப்பட்டு கொண்டு ஒரு சிலர் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்கிறார், எல்லா உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்கள் தேவைகளின் மத்தியிலும் நான் உன் மேல அன்பாயிருக்கிறேன். இன்றைக்கும் அன்பாயிருக்கிறேன், என்றைக்கும் நான் அன்பாயிருப்பேன். என் அன்பை நான் எப்ப வச்சனோ வேதத்தில் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு வைத்தார். நமக்கு என்னன்னா இந்த அன்பு எதுவுமே அன்பா இருக்கிறார் அப்படின்னா நமக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது உணரணும். அன்பா இருக்கிற மாதிரி நமக்கு என்ன, ஒரு சூடா ஒரு எண்ணெய் இறங்கணும். நம்ம இந்த பெந்தைக்கோஸ்தே ஆளுகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். உணர்ச்சி. நான் இதுலேயே பிறந்து வளர்ந்தாள், பெந்தைக்கோஸ்தையிலேயே பிறந்து வளர்ந்தேன். நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர், அதனால பெந்தைக்கோஸ்தை பற்றி தெரியும். கர்த்தர் அபிஷேகித்தார்னாலும் அதை நம்ப மாட்டாங்க. கர்த்தர் அபிஷேகித்தார்னா ஒரு ஷேக் இருக்கணும். ஏதாவது ஒரு ஷேக் இருந்தால் தான் என்ன நடந்ததாக அவங்க விசுவாசிப்பாங்க. ஒன்று ஷேக் இருக்கணும் அல்லது ஷாக் அடிக்கணும். ஒன்று ஷேக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால் நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு யூத் கேம்புக்கு போயிருந்தோம். எங்கள் சர்ச்சிலேருந்து யூத்தெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம். அதில் ஒரு வாலிபர், என் வயதுக்கு ஒத்த ஒரு வாலிபர், ரொம்ப நாள் அபிஷேகத்துக்காக காத்திருந்தார். அபிஷேகம் கிடைக்கல. அந்த யூத் கேம்பில் அபிஷேகம் கிடச்சிருச்சு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம்னா சும்மா சாதாரண அபிஷேகம் இல்லை, துள்ளுன்னு துள்ளுறாரு. அவரை பிடிச்சி நிறுத்துறதுக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ பயங்கரமான அபிஷேகம். அந்நிய பாஷையில் கர்த்தர் கொடுத்து எல்லாம் நிரப்பிட்டார். முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வர்றோம், ரொம்ப சந்தோஷமாக வர்றோம். ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்துட்டாருன்னு நாங்களாம் சந்தோஷமாக வரோம். இந்த ஆள் உம்முன்னுக்கிட்டு வரோம். என்ன பிரதர் உம்முன்னு வரீங்களே, ஒன்று கர்த்தர் அபிஷேகித்தாரு, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு. அபிஷேகிச்சார் பிரதர், ஆனான்னாரு. என்ன இழுக்கிறீங்க, அபிஷேகிச்சிட்டார்ல அப்புறம் என்ன? இல்லை பிரதர், எனக்கு ஒரு மாதிரி, என்ன விவரத்தை சொல்லுங்கன்னு. இல்லை பிரதர், கர்த்தர் அபிஷேகிச்சாரு, ஆனால் எனக்கு ஷாக்கே அடிக்கலை பிரதர். உண்மையாக சொன்னார். கர்த்தர் என்னை அபிஷேகிச்சாரு, ஆனால் எனக்கு என்ன அடிக்கலை. அப்போ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அபிஷேகம் பெற்றா உனக்கு என்ன அடிக்கும். இவர் எதை எதிர்பார்த்து, அபிஷேகத்தை எதிர்பார்த்தாரோ இல்லையோ, இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், இவ்வளவுதானா, இதுக்கு தான் இவ்வளவு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு ஷாக்கு தானே வேணும். என் கூட வாங்க, நான் சொல்ற இடத்துல கையை மட்டும் வைங்க. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக உங்களுக்கு ஷாக் அடிக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு மாதிரி உணரணும், ஏதாவது வரணும். உணர்ச்சியின் அடிப்படையில் நம்ம போக முடியாது. உணர்ச்சியின் சிலருக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன பிறகு கூட சில ஆண்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே ஃபீலிங் இல்லையே, என்ன பண்ணுறது? கல்யாணம் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. உன் மனைவிகிட்ட போய் சொல்லி பாருங்க, கல்யாணம் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லைம்மா, சொல்லி பாருங்க. இந்த வாரன்ட்டு வருவாங்க, தோசை கரண்டியை கொண்டு வந்து நடு மண்டையில் ஒரு போடு போட்டா அப்புறம் ஃபீலிங் இல்லை, நித்திய ஃபீலிங். தேவனுடைய அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நான் எதையோ உணரலையோ, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தை நான் பார்க்கும் பொழுது என் மேலே அவர் அன்பாக இருக்கிறார். அந்த அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இந்த அன்புல ஒவ்வொரு நாளும் வளர 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 ஊற்று பல மடங்கு பொங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம மனுஷ அன்புக்கு பின்னால் போயிட்டோம். மனுஷர் நம்மளை அன்பு செலுத்தினாங்க, ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம்னா அது நம்ம அதுக்கப்புறம் புறக்கணிக்கப்பட்ட எண்ணெய், துரத்தப்பட்ட எண்ணெய், எல்லாராலும் தாழ்வா எண்ணப்பட்ட எண்ணெய். 10 பேர் மதிக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சுட்டாரு. 1 வருஷத்துக்கு ஐயா எந்திரிக்க மாட்டார்.
யாரு நேசிக்கட்டும், எவரும் நேசிக்கட்டும், ஆனால் அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தை பாதித்து கொண்டே இருக்கட்டும். இந்த அன்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அன்பு நிரந்தரமானது, நித்தியமானது, மாறாதது. எங்கேயோ அதை மிஸ் பண்ணிட்டோம். அந்த அன்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 11வது வசனம், அதே அதிகாரம். என்னதுங்க? என்னிலே நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தை நிலைத்திருக்கட்டும், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ கடைசியாக சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாயிண்டில் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக சூழ்நிலைகளினால் வருகிற சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஊற்று ட்ரை ஆயிடுச்சு. சூழ்நிலை நல்லா இருந்தா சந்தோஷம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் பேக்ட், சர்ச் ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஃபுல் பேக்ட் எப்படி இருக்குது? அடுத்த வாரமே பாதி பேர் வரமாட்டான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு? அப்ப நம்ம சந்தோஷம் எதுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய காணிக்க, 1 லட்சம் 2 லட்சம் காணிக்க வந்தா எப்படி இருக்குது? சந்தோஷம் எங்க இருக்கு பாஸ்டர்? ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மை அறியாம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா சூழ்நிலைகளிலே சந்தோஷப்பட்டு பழகிட்டோம். ஊற்று வற்றி போயிடுச்சு. இப்போ ஒரு கேள்வி, பாஸ்டர் நிறைய பேர் வந்தா சந்தோஷப்படக்கூடாதா? சந்தோஷப்படலாமா படக்கூடாதா? தாராளமாக சந்தோஷப்படலாம். சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போய் ரூமுக்குள்ள போய் சொல்லுங்க, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. ஆஹா, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. அடுத்த வாரமே பாதி பேர் தான் வர்றானா? கஷ்டமா இருக்கா? சந்தோஷப்பட முடியலையா? அப்பையும் ரூமுக்கு போங்க, அவரை பாருங்க. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. ஆஹா, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடு. எங்கேயோ விட்டுட்டோம், நம்மை அறியாம விட்டுட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறப்பாராக. என் வாழ்க்கையில் எது நடக்கட்டும், நடக்காம போகட்டும் ஆண்டவரே, உமக்குள்ளே நான் சந்தோஷமா இருக்கிறத நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த சீக்கிரட்டை இயேசு சீஷர்களுக்கு ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்தார். இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமா ஓடி வர்றாங்க. இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள், அசுத்தாவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவரே. சந்தோஷம் தாங்கல அவங்களுக்கு. இயேசு அவங்களை கரெக்ட் பண்றார். இயேசு அவங்களை இம்மீடியட்டா கரெக்ட் பண்றாருங்க. இம்மீடியட்டா கரெக்ட் பண்றார். என்ன சொன்னார் தெரியுமா? அசுத்தாவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்திலே எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் சீஷர்களே. அப்பதான் ஊற்று வற்றாது. நம்ம சந்தோஷத்தை இழந்துட்டோம், மகிழ்ச்சியை இழந்துட்டோம்.
ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டோம். ரட்சணிய சந்தோஷத்தை இழந்துட்டோம். நம்ம இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களையே பார்த்து 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 அது நல்லா இருந்தா சந்தோஷப்படுவோம், இது நல்லா இருந்தா சந்தோஷப்படுவோம், ஒரு ஜெபம் கேட்கப்பட்டா சந்தோஷப்படுவோம், ஒரு பிசாசு ஓடுனா சந்தோஷப்படுவோம். நல்லது, சந்தோஷப்படுங்க. ஆனா ஓடலனாலும் சந்தோஷப்படுங்க. ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. தாவீதை சந்தோஷப்படுத்துறதுக்கு லட்சம் காரணங்கள் இருந்தது. அரண்மனை இருந்தது, சேவகர்கள் இருந்தார்கள், வெள்ளி இருந்தது, பொண்ணு இருந்தது. எல்லாம் கல்ல குவிச்சு போட்டிருந்த மாதிரி பொன்னையும் வெள்ளியும் அவனுடைய நாட்களில் குவிச்சு போட்டிருந்தாங்க. அவனை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு ஏராளமான கீத வாத்தியங்கள் இருந்தது, அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏராளம் இருந்தது. ஆனால் அவனுக்கு உள்ள ஒரு பெரிய வெறுமை. இத்தனை இருந்தாலும் உம்முடைய ரட்சணிய சந்தோஷம் இல்லைன்னா என் வாழ்க்கையில் சந்தோஷமாவே நான் இருக்க முடியாத ஆண்டவரே. உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் சொல்லட்டுமா, எங்க ரட்சணிய சந்தோஷம் இருக்குதோ அங்கதான் உற்சாகம். அநேக ஊழியர்கள் உற்சாகத்தை இழந்துட்டாங்க. உற்சாகம் இல்லை, சோர்ந்து போய் காலமெல்லாம் சோர்வு. உற்சாகம் போயிடுச்சு, உற்சாகம் போயிடுச்சு. பாட்டு மட்டும் பாடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போய் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. நமக்கே சந்தேகமா இருக்குது, பாஸ்டர் விசுவாசிகளை பார்த்து பாடுறாரா இல்ல விசுவாசிகள்லாம் சேர்ந்து பாஸ்டரை பார்த்து பாடுறாங்களா? ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ளேயே அதிகமா சோர்ந்து போயிருக்கிறது யாருதான்? இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? நான் ரொம்ப ஆழமா பேச என்னை கர்த்தர் அனுமதிக்கல. ரொம்ப பேசிக்கான காரியத்தை விட்டுட்டோம். ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எப்பொழுது நான் உபதேசிப்பேன்? ரட்சணிய சந்தோஷம் வந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும் போது பாவிகளுக்கு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் மனம் திரும்புவார்கள். என்னன்னு தெரியல பாஸ்டர், நான் பிரசங்கம் பண்ணா ஒரு பயம் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். நீங்க பிரசங்கம் பண்றதுனால தான் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். மேல இருந்து வரலையே. நம்ம ரட்சணிய சந்தோஷம் நம்மளை நிரப்புறதுக்கு இடம் கொடுக்கலையே. நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு நாளும் நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு நாளும், இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு தடவையாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுங்க. ரட்சிப்பை மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ரட்சிப்புக்காக நன்றி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அடிப்படையான காரியம். ரட்சிப்பை பற்றியே நினைக்கல. நம்ம வேற ஏதோ நம்ம மைண்ட, நம்முடைய தேவைகளும், நம்முடைய ப்ராஜெக்ட்ஸும், நம்முடைய இது ஆத்மாக்கள் நிறைய வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பில்டிங்கை கட்டணும், இதுவே மனசை நிரப்பிடுச்சு. இதெல்லாம் வருங்க, இதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவர், என்னை ரட்சித்ததுக்காக நன்றி ஆண்டவர். இந்த உலகத்திலேயே கிடைக்காத மகத்தான ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்களே, வாழ்நாளெல்லாம் நான் அதை மறக்கவே மாட்டேன் ஆண்டவர்.
சில வருஷங்களுக்கு முன்னால் இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு சபையில் போய் இதுபோல் ஊழியர்கள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த சபையினுடைய போதகர் வயதான போதகர். அவருக்கு அப்போவுமே 85 வயசு இருக்கும். இப்போ அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் 60s 70s 1960கள் 70கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பிரசங்கியார், எழுப்புதல் பிரசங்கியார், மிகப்பெரிய பிரசங்கியார். தமிழகம் முழுவதும் ஊழியம் செய்தவர். கர்த்தருடைய கரத்தில் பிரகாசித்த ஒரு நட்சத்திரம். ஆனால் அந்த 70 80களுக்கு பிறகு அவருடைய ஊழியம் அப்படியே மங்கிடுச்சு. அவர் என்னை கூட்டு போனார். அந்த கூட்டம் முடிஞ்சோடனே என்னை கையை பிடிச்சி அவர் ரூமுக்கு கூட்டு போய், 85 வயசு, நான் அவருடைய பேரன் வயசு. ஒரு விதத்தில் சொல்லணும்னா எனக்கு ஒரு தூரத்து சொந்தம், நான் அவருக்கு பேரன் வேணும். என்னை கூட்டு போய் உட்கார வைத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல காரியங்களை சொன்னார். அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய, தமிழகத்தில் மிகப்பெரிய பெந்தைக்கோஸ்தே ஸ்தாபனம் தமிழகத்துக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் அவர். தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவர்தான் காரணம், அவர்தான் கொண்டு வந்தார். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். ஆனால் போக 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 அவருடைய கண்கள் வேற பல காரியங்களில் பதிக்கப்பட்டு, இதெல்லாம் அவரே சொன்னது, இது நான் சொல்ல, அவரே சொன்னது. நிறைய ஃபாரின் போனார், வெளிநாடுகளுக்கு போனார். கோடிக்கணக்கான பணங்கள் அவருக்கு வர ஆரம்பித்தது. அவருடைய கண்ணு இந்த மாதிரி பணம் அது இதுன்னு போய் ஊழியம் மங்கிடுச்சு. அதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன். என்கிட்ட சொன்னார், தம்பி, என் ஊற்று தூத்து போயிடுச்சுப்பா, என் ஊற்று தூத்து போயிடுச்சு. என் ஊற்று தூத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு விளங்குது இல்லை? பயங்கரமான வார்த்தை. நான் அன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் என்ன கரையனாலும் கொடுக்குறேன் ஆண்டவரே, என்ன தியாகனாலும் பண்றேன், என் ஊற்று மாத்திரம் தூத்து போயிடக்கூடாது. என் ஊற்று தூத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஊழியம் இல்லை, அதுக்கப்புறம் சபை இல்லை, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி இல்லை, பிரசங்கம் இல்லை, ஒன்று. இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஊற்ற மறுபடியுமாய் திரும்பவுமாய் திறக்க விரும்புகிறார். இப்படி பல காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மை. காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சதுனால அதுக்குள்ளேயேதான பரிகாரம் இருக்குது. பாஸ்டர், ஒரு பாயிண்ட் சொல்லி முடிங்க பாஸ்டர், ஒரே ஒரு பாயிண்ட். இந்த ஊற்று வற்றாமல் இருக்கிறதுக்கு நான் இனி கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். ஆனால் இந்த ஊற்று வற்றாமல் இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று சொல்கிறேன். டெய்லி 1 மணி, குறைந்தபட்சம் 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே பேசுங்க. முழங்கால் போட்டு பேசுங்க. முழங்கால் வடிச்சா எந்திரிச்சு நடந்துக்கிட்டே பேசுங்க. நடக்கிறது கஷ்டமாக இருந்தால் சேரில் உட்காந்து பேசுங்க. அதுவும் டயர்டாச்சுன்னா படுத்துக்கிட்டே பேசுங்க. நான் ஸ்டாப்பா என் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும். என்னை தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். இதை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க. இன்னையிலிருந்து ஆரம்பிங்களேன்.
இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. சரியா? இந்த ஞாயிற்றுக்கிழமை டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. கம்மிங் சண்டே விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, தூங்குறீங்களோ தூங்கலையோ, இதை செஞ்சு பாருங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஊற்று வற்றவே வற்றாது.